பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசக பெருந்தகை திருச்சதகத்தில் அறிவுறுத்தலில் 2வது பாடலாக பாடுகிறார். என்ன பாடுறான்னு பார்க்கலாம். யான் ஏதும் பிறப்பஞ்சேன், இறப்பதனுக்கு என் கடவேன். வானேயும் பெரில் வேண்டேன், மண் ஆழ்வான் மதித்தும் இரேன். தேனேயும் மலர் கொன்றை சிவனே, எம்பெருமான் எம்மானே, உன் அருள் பெரும் நாள் என்று என்றே வருந்துவனே அப்படிங்கிறார். இந்த பாட்டில் மாணிக்கவாசகர் எனக்கு எது வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்தது எனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்கிறார். அழகாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யான் ஏதும் பிறப்பு அஞ்சேன், எனக்கு பிறக்கிறத பற்றிலாம் பயம் இல்லை. திரும்ப திரும்ப பிறந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிறப்பை பற்றிலாம் எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை அப்படிங்கிறார். ஏன் கவலை இல்லை அப்படின்னா, அது நம்ம கையிலேயே இல்லையே. நம்ம கையில் இல்லாத ஒன்றுக்கு எதுக்கு கவலைப்படணும்? எப்படி இருந்தாலும் என்னுடைய வினைக்கு தகுந்த மாதிரி நான் பிறந்துட்டு தான் இருக்க போகிறேன். ஆனால் அப்படியே பிறந்தாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, உன்னை வணங்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதனால் அந்த மாதிரி ஒரு பிறவிக்கு நான் ஏன் பயப்படணும்? அதனால் பிறவிக்கு ஒரு சிறிதும் அஞ்சேன் அப்படின்ட்டார். அப்புறம் என்ன சொல்கிறாரு? இறப்பதனுக்கு என் கடவேன் அப்படின்னா, இறப்பாங்க தானே, எல்லாருமே இறந்து தானே போவாங்க. அதுக்கு என் கையில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு நான் செய்கிறதுக்கு என்ன இருக்குது? அது யாராலையுமே காப்பாற்ற முடியாது. ஒரு நாள் வந்தால் போய் தானே ஆகணும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் இல்லையா? நான் போய் தானே ஆகணும். அதனால் எனக்கு அந்த மாதிரி பயமும் இல்லை. அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திரும்ப திரும்ப பிறந்துக்கிட்டே தான் இருப்போம். இந்த பிறவி துன்பமானது தான். அதனால தானே இவர் இந்த குழந்தை கருவில் உண்டாகிறதுலேருந்து பிறந்து அதுக்கப்புறம் சின்ன குழந்தையா என்ன பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு என்ன வரும் அப்படின்லாம் பெருசாக அவர் பாடி காமிச்சிருக்கார் நமக்கு திருவண்ட பகுதியில். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாலும் நான் யான் ஏதும் பிறப்பஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டார். புல் முதல் தேவர் வரைக்கும் எந்த பிறவி வேணாலும் நீ கொடுப்ப. நாய் மாதிரி கூட நான் பிறப்பேன். அதனால தானே நாயிடும் கேடான அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு வர்றாரு. எந்த பிறவியை எடுத்தாலும் அதுக்கு நான் பயப்படலை. ஆனால் இப்போ எனக்கு நீ என்ன பண்ணியிருக்க? மனித பிறவி கொடுத்துட்ட. இப்போ எனக்கு இந்த எண்ணம் வருது. என்ன வருது? எனக்கு எது வேண்டாம், எனக்கு எது வேணும்னு கேட்குற ஒரு கிளாரிட்டி என் மனசில் இருக்குது. அதனால் நான் கரெக்டாக கேட்குறேன். எனக்கு ஒரு ஞான நிலை வேணும் அப்படின்னு கேட்குறார். அப்போ ஒரு உதாரணம் சொல்கிறார் தண்டபாணி தேசிகர். என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா மாத்திரை மருந்து சாப்பிட்றோம். அது கசக்குது நமக்கு. ஆனால் கூட அதை நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா அந்த நோய் நீங்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு பற்று இல்லாமல் இந்த சுற்றிலும் இருக்கிற சிற்றின்பங்களில் மனசு போகாமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அது நமக்கு ஒரு வேளை கசப்பாக கூட இருக்கலாம். என்னென்னா நம்மளை சுற்றி இவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு லைஃப்பில் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நான் இதுவே போகணுமா அப்படின்னா ஆமாம் போகணும். ஏன் அப்படின்னா மகிழ்ச்சி தருவதுங்கிறது ஒன்று. அதை தாண்டி நமக்கு நல்லது எது அப்படின்னு பார்த்து சிவபெருமானின் திருவடிகள் அப்படின்றத உணர்ந்துக்கிட்டு நம்ம போனோன்னா அதெல்லாம் சிற்றின்பம், இதுதான் பேரானந்தம் அப்படிங்கிற ஒரு அழகான நிலை கிடைக்கும். எப்படி நமக்கு உடம்பு சரியில்லைன்னா கசப்பான மருந்தை சாப்பிட்டு முடித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த உடல் உபாதையிலேருந்து வெளியில் வந்தோடனே நமக்கு எப்படி இருக்குது? அப்பா, எனக்கு எல்லாம் சரியாயிடுத்து, நான் நார்மல் ஆகிட்டேன், என் உடம்பு பரிபூர்ணமாக குணமாகிடுது அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ திருப்தியாக இருக்குது. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நம்ம புரிஞ்சுக்கோங்கிறதுனால அதை சொல்கிறாரு. நமக்கு அந்த மருந்து கசக்க தான் செய்யும், ஆனாலும் நம்மளை பரிபூர்ணமாக சரியாகணும் அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு நேரத்துலையும் நம்ம மனசுக்குள்ளே சிற்றின்பங்கள் ஒரு பக்கம் நம்மளை இழுக்கும். அடுத்தது பேரானந்தத்துக்கான வழியும் இறைவன் காட்டிக்கிட்டே இருப்பார். ஆனால் நம்ம மனசு தான் அதை கரெக்டாக சூஸ் பண்ணணும். இது நமக்கு வேணுமா, இது வேணாமா அப்படின்னு பார்த்து வேண்டாம், இது நமக்கு இறைவனை வழி, அவரோட பின்னாடி போகிற வழி இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம் நல்லதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறார். அடுத்தது அவர் என்ன கேட்குறாரு? என்ன வானேயும் பெரில் வேண்டேன் அப்படிங்கிறார். நீ விண்ணுலகத்தில் எனக்கு ஏதாவது ஒரு பதவி தரேங்கிறியா?
வா இந்தா தேவேந்திரன் போஸ்ட்டை நீ எடுத்துக்கோ அப்படின்னா எனக்கு அது வேண்டாம். அப்புறம் என்ன, நான் இந்த உலகத்தில் தானே பிறந்து வளர்ந்துட்டுருக்கேன், மண் ஆழ்வான் மதித்தும் இரேன். இந்த மன்னன்கிட்டெல்லாம் போய் நான் அப்படியெல்லாம் கூழ கும்பிடு போட்டுக்கிட்டு சேவையெல்லாம் செய்துட்ருக்கிறேன் நான் தயாராக இல்லை. ஆக்சுவலாக இவர் அங்கே தானே இருந்தார், பாண்டிய மன்னனிடம் முதலமைச்சராக தானே இருந்திருக்காரு. எனக்கு அதுவும் வேணாங்கிறார். அதை அனுபவித்து பார்த்துட்டு அதை எனக்கு வேணான்னு சொல்கிறாரு. இதுதான் நமக்கான ஒரு பெரிய ப்ரூஃப். அப்போ என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது இப்போ அவர் என்ன வேணுங்கிறத கேட்குறார். இந்த என்ன வேணுங்கிறத கேட்குறது எப்படி கேட்குறாருனா, தேனேயும் மலர்கொன்றை சிவனே. நீ எப்படிப்பட்ட சிவன் அப்படின்னா, தேன் நிறைந்த தேனீக்கள் சாப்பிட்ட தேன் நிறைந்த என்ன ஆகும், கொன்றை மலர் இருக்கும். அது எப்படி அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், தேனை தன்னுள் வைத்திருக்கும் கொன்றை இறைவனுக்கு அடையாளப்பூ. ஏன் தெரியுமா, அதனுடைய கேசரங்கள்லாம் பார்க்கறதுக்கு பிரணவ வடிவமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கொன்றை மலர்கள் எப்படி இருக்கும், அதனுடைய நிறம் அப்படின்னா பொன்னிறமாக இருக்கும். பொன்னிறமாக இருக்கிற பூவை பார்த்தோன்னே நமக்கு யார் ஞாபகம் வரும், பொன்னார் மேனியனே. பொன்னார் மேனியன் யார், சிவபெருமான். அதனால் அந்த கொன்றை பூக்கள் ரொம்ப ரொம்ப உகந்த பூக்கள். உனக்கு உன்னுடைய திருவடிகளில் சாத்துறதுக்கு, உனக்கு மாலையாக அணியறதுக்கு இதை விட ஒரு சிறந்த பூக்கள் இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட கொன்றை மலர்களை அணியும் சிவபெருமானே அப்படின்னு கூப்பிடுறார். அப்படி கூப்பிட்டு தேனேயும் மலர்கொன்றை சிவனே அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் எம்மானே அப்படிங்கிறார். இதை என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய பெருமானே எம்மானே அப்படின்னா, நீ என்னுடைய தந்தை, என்னுடைய தந்தை மட்டுமல்ல என்னுடைய முதல்வன். ஏன் அப்படின்னா, இந்த உலகிற்கே தந்தை நீதான். எம் பெருமானே எம்மானே உன் அருள் பெரும் நாள் என்றே வருந்துவனே. இப்போ தனக்கு என்ன வேணுங்கிறத அழகாக கேட்குறார். என்ன கேட்குறாரு, உன்னுடைய திருவருளை நான் பெற வேண்டும். அது எந்த நாள், அது எனக்கு தெரியல. அதுக்காக தான் நான் உனக்காக காத்துக்கிட்டே இருக்கேன். உனது அருள் ஒன்றையே நான் யாண்டும் வேண்டுகின்றேன். வேறு எதுவுமே நான் உன்னை கேட்கவே இல்லை. இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிலையற்றவைகள் எது அப்படிங்கிறத ஒதுக்கிட்டார். விண் பதவி மண் பதவி வேணாம். அப்போ நிலையாக இருக்கிறது எது அப்படின்னா உன்னுடைய திருவடிகள் தான். அதனால் அருள் தாகம் இவருடைய பொங்கி பொங்கி வருது. அதனால் ஜனனத்தை பற்றியோ மரணத்தை பற்றியோ எந்தவித அச்சமும் இல்லை. பதவியிலையும் அவருக்கு நாட்டம் இல்லை. அப்போ எதில் நாட்டம் அப்படின்னா சிவபெருமானின் திருவடிகளில் மட்டுமே நாட்டம். இதை தான் சுவாமி சித்பவானந்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிவபெருமானை முழுசாக மனசில் நினச்ச மெய் அடியார்களுக்கு, மெய் அன்பர்களுக்கு 6 விதமான மனநிலைகள் இருக்கும் அப்படிங்கிறார். அந்த மனநிலைகள் முழுசாக இருந்துட்டுன்னா அவங்களால இறைவனை முழுசாக வணங்க முடியும், இறைவனும் அவர்களை ஆட்கொள்ளுவார். அது நமக்கு கூட சாத்தியம் அப்படின்னு சொல்கிறார் சித்பவானந்தர். அது என்னன்னா 6 விதமான நற்பண்புகள்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல சமம். சமம்னா மனசில் எந்த விதமான கலக்கத்துக்கோ சஞ்சலத்துக்கோ இடம் கொடுக்காம அமைதியாக இருக்கிறது தான் சமம். 2வது தமம். தமம்னா மனம் போன போக்கில் போகிறது. ஐம்புலன்கள் நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா, அது ஐம்பொறிகளை போய் பின்னாடி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அப்போ புற இன்பங்களில் நம்ம மனசு பற்றுக்கொள்ளும். அந்த மாதிரி நம்ம மனசை பற்றுக்குள்ள கொண்டு போய் சிக்கிக்காமல் மனசை பார்த்துக்கிறது தான் தமம். அடுத்தது விடல். விடல் அப்படின்னா என்ன, கிட்டாதாயின் வெட்டன மர அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு இதை நான் அச்சீவ் பண்ணியே தீருவேன், இது எனக்கு வேணும் அப்படின்னு எதையாவது தேவையில்லாத இந்த உலகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு வெற்றி, ஏதாவது ஒரு சொத்து, ஏதோ ஒரு புகழ், ஒரு பதவியை பிடிச்சிக்கிட்டு இதுவாக நான் வேணும், இதுதான் எனக்கு வேணும்னு வீண் ஜம்பத்துக்காக பிடிச்சிக்கிட்டு மீதி எதையுமே ரசிக்காமல் என்ஜாய் பண்ணாமல் அதையே பிடிச்சிட்டு நின்னோம்னா அது வேண்டாம் அப்படின்னு நம்ம கிட்டாதாயினும் வெட்டன மரன்னு சொல்கிற ஒரு நினப்பு இருக்கு இல்லையா, அது பேர் விடல். இந்த பண்பு 3வது பண்பு. 4வது சகித்தல். சகித்தல்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே இருமையாக தான் வரும். நன்மை தீமை, உயர்வு தாழ்வு, மானம் அவமானம், இப்படி நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டே தான் இருப்போம். இதை தவிர்க்கவே முடியாது. எல்லாருக்கும் அவங்கவுங்களோட வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்கள் வரும்.
அது நம்மளுடைய வீடுகள்லையோ, நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிறவங்களோடையோ, உறவினர்களோடையோ, நண்பர்களோடையோ, பணியிடங்கள்லையோ, பொது இடங்கள்லையோ இதெல்லாம் நடந்தே தீரும். அப்போ நாம் என்ன செய்யணும்? சகிச்சுக்கணும், பொறுமையாக அதை சகிச்சுக்கணும். இதுதான் 4வது பண்பு. 5வது பண்பு வந்து சமாதானம். இது என்ன அப்படின்னா, கருத்து வேறுபாடுகள், முரண்கள் இருக்க தான் செய்யும் நம்மளோட பேசுகிறவங்களோட. அப்போ என்னோட கருத்து தான் சரி அப்படின்னு சொல்லி வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. அப்படி ஆர்கியூமெண்ட்டில் ஈடுபட்டோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல மன அமைதி கெடும். அது மாதிரி இல்லாமல் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கருத்து சரின்னு சொல்லிட்டு நாம் மனசை சமாதானமாக வைத்து கொள்ள பழக வேண்டும். ஏன்னா சமாதானமாக இருக்கும்பொழுது தான் மன அமைதி இருக்கும். மன அமைதி இருந்தால் தான் நம்மளால் குழப்பம் சஞ்சலம்லாம் இல்லாமல் இருக்க முடியும். அதனால் 5வது நற்பண்பு சமாதானம். 6வது என்ன அப்படின்னா ஸ்ரத்தை. எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் ரொம்ப ஸ்ரத்தையோட அர்ப்பணிப்போடு ஈடுபடணும். அப்படி ஈடுபடலைன்னா காரியம் வெற்றி பெறாது அப்படிங்கிறார். இந்த 6 பண்புகளும் யாருக்கு இருக்கோ அவங்களுடைய மனம் இறைவனின் பால் குவியும். அவர்களுக்கு தியானம் வசப்படும். அந்த தியானத்தில் அவங்க ஈடுபடும்போது அவங்க மனம் ஃபுல்லாகவே இறை வழிபாட்டில் ஈடுபட்டுவிடும். இவங்க போய் கஷ்டப்பட்டு ஈடுபட வேணாம், இறைவனே தன்பால் இழுத்து கொள்வார். அதனால் மனதை கட்டுப்படுத்தும் சாதனங்கள் இந்த 6 பண்புகளும் அப்படின்னு சொல்கிறார். இந்த 6 பண்புகளுமே மாணிக்கவாசக பெருந்தகைக்கு இருந்தது. அதனால தான் இவர் இவ்வளவு அழகாக பாடுறார் அப்படின்னு சுவாமி சித்பவானந்தர் எடுத்து சொல்கிறார். அப்போ சுவாமி என்ன கேட்குறாரு? மாணிக்கவாசக பெருந்தகை, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு எது வேணும்? உன்னுடைய அருள் வேணும், நான் வேறு எதுவுமே கேட்கல. உன் அருளை பெரும் நாள் என்று அப்படின்னு நான் காலம் முழுத வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தனது வேண்டாமையும் தனது வேண்டுதலையும் இறைவனுக்கு விண்ணப்பித்தல் வாயிலாக தன் நெஞ்சிற்கு அறிவுறுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறார் தண்டபாணி தேசிகர். இப்போ இந்த பாட்டோட முடிவில் அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு எது வேணும் எது வேணான்றது எனக்கு தெரிஞ்சிடுது. அப்போ எனக்கு எது வேணுங்கிறத நீ கரெக்டாக கேளு மனமே அப்படின்னு தன் மனசுக்கான அட்வைஸ் இது. எனக்கு விண் வேண்டாம், மண் வேண்டாம், எனக்கு என்ன வேணும்? உன்னுடைய திருவடிகள், உன்னுடைய பேரருள் வேணும் அப்படின்னு அது சொல்கிறதன் மூலமாக இது ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டோ சஜஷன் சொல்கிறார். தனக்கு தானே அறிவுறுத்தல். திரும்ப திரும்ப எனக்கு எது வேணும் எது வேணும் அப்படின்னு, எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். அந்த இடத்துல தான் மாணிக்கவாசக பெருந்தகை என்ன கேட்குறார் அப்படிங்கிறத ஆசா ஞான சம்பந்தம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாருக்குமே கிடைக்காத ஒரு பேர் மாணிக்கவாசகருக்கு கிடச்சிது. அது என்ன அப்படின்னா குருவின் திருவடி தரிசனம். அவர் தன்னுடைய ஊனக்கண்களால் நேராக பார்த்துட்டார். திருப்பெருந்துறையில் சிவபெருமானின் திருவடிகளை நேராக பார்த்துட்டார். அதுக்கு முன்னாடி அவர் அமைச்சராக இருந்தார். மண் ஆள்பவன் கூட தானே இருந்தார். மண்ணாளும் பாண்டிய மன்னனோடு இருந்தார். அது அவருக்கு பெரிய சந்தோஷம் தரலை. அப்போ இங்கே வந்து பார்த்தம்போது என்ன பார்த்தார் அப்படின்னா, தன்னுடைய ஊனக்கண்களால் நேரடியாக அந்த காட்சியை பார்த்துட்டாரு. சிவபெருமான் அழகாக குருவாக வந்துட்டார். அவரை நான் நேராக பார்த்துட்டேன். அப்படி பார்த்த பிறகு அவர் என்ன செஞ்சார்? தன்னுடைய திருவடி தரிசனத்தை எனக்கு கொடுத்தாரு. அவர் திருக்கழல்களை என் கண்ணால் நான் கண்டேன். அவர் இந்த திருவடிகளை நான் தொட்டேன். அப்படி தொட்ட பொழுது இவருக்கு என்ன ஏற்பட்டிருக்க வேண்டும்? ஒரு பெரிய பரமானந்த பரவசமான ஒரு உயர்ந்த நிலைக்கு இவர் மனசு போயிருக்கும். அப்புறமா என்ன பண்ணார்? சிவபெருமான் அடியார்களோட மறைஞ்சிட்டார். இப்போ இவருக்கு இதுதான் தோணியிருக்கும். வீடு பேரு அப்படிங்கிறது இறந்து போன பிறகு பிறவி எடுக்காமல் இருக்கிறது வீடு பேரு அப்படிங்கிறது ஒரு பொது கருத்து, ஒரு நம்பிக்கை தத்துவமாக இருந்தால் கூட இவருடைய மனசில் அந்த இறைவனின் திருவடிகளை கண்ணால் பார்த்து அதை தொட்டதுனால இவருக்கு அந்த நிமிஷமே வீடு பேராக தான் இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஆசா ஞான சம்பந்தம். அதனால தான் அவருக்கு இந்த தன்னுடைய ஊனக்கண்கள்லேருந்து இறைவன் மறைஞ்சிட்டதுனால இந்த இப்பிறவியிலேயே அது மீண்டும் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் வந்துடுது அவருக்கு. இந்த நிலை மீண்டும் கிடைக்கணும். இறைவனின் திருவடியுடைய தரிசனம் தான் உண்மையான அடியார்களுக்கும் சைவத்திலையும் சரி வைணவத்திலையும் சரி என்ன ரொம்ப முக்கியம் இறைவனுடைய அடியார்களுக்கு அப்படின்னா இறைவனுடைய திருவடி தரிசனம்தான்.
அந்த திருவடி தரிசனமே வீடு பேருக்கு சமானமானது, அதுவே சமம் அப்படிங்கிறது சைவம் வைணவம் இரண்டுமே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசா ஞான சம்பந்தம் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருப்பாணாழ்வார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே அப்படின்னு திருப்பாணாழ்வார் பாடுறாரு. மேகத்தை போன்ற அழகான கருப்பான நிறத்தில் கோகுலத்தில் பிறந்தவனும் வெண்ணெய் உண்ட வாயனுமா இருந்தவனே, அவன்தான் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தவன், தேவர்களுக்கு அவன்தான் தலைவன், ரொம்ப ரொம்ப அழகான திருவரங்கன், அவன் எனக்கு அமிர்தம் போன்ற பரம போக்கியமானவன், அந்த திருவரங்கனை கண்ட கண்கள் வேறு எதையும் காண மாட்டேங்குதே அப்படின்னு திருப்பாணாழ்வார் பாடியிருக்கார் அப்படின்னு சொல்கிறார். ஈவன் தியாகராஜ பாகவதர் கூட ஒரு முறை அவருடைய ரொம்ப அழகாக பாடுறார் அவர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ராஜா தன்னுடைய அமைச்சர் மூலமாக நிறைய பரிசு பொருள்கள்லாம் கொடுத்து அனுப்புவார். நீ அரண்மனையில் பாடி காட்டு அப்படின்னு. அப்போ அவங்க எடுத்துகிட்டு போவாங்க, பரிசு பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு போய் தியாகராஜ பாகவதர்கிட்ட கொடுத்து, நீ அரண்மனைக்கு பாடுங்க, எங்கள் ராஜா கேட்குறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கூட என்ன பாடுவார் அப்படின்னா, நிதி சால சுகமா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். அதில் என்ன சொல்வார், அந்த பாட்டோடைய தமிழில் பொருள் என்னென்னா, செல்வம் முதலியன பெரிய இன்பத்தை அளிக்குமா, இல்லைன்னா ஸ்ரீராமருடைய சந்நிதியில் அவருக்கு சேவை செய்வது சுகமா அப்படின்னு கேட்பார். செல்வம் சுகமா, ஸ்ரீராமரின் சந்நிதியில் வேலை பார்க்குறது சுகமா, சேவை புரிவது சுகமா அப்படின்னு கேட்பார் தன் மனசை. மனமே அப்படின்னு தன் மனசுக்கு தான் அவர் கேட்பார். உண்மையாக இதை சொல்லு அப்படின்னு சொல்வார். தயிர் வெண்ணெய் பால் இது சுகம் தருமா, தசரதன் மகனை நினைக்கிறது சுகம் தருமா அப்படின்னு கேட்பார். அப்புறம் அடக்கம் சாந்தம் எனப்படும் கங்கா ஸ்நானம், நமக்கு கங்கா ஸ்நானம் சுகம் தருமா, இல்லைன்னா இந்த சிற்றின்ப சேரு இது உள்ளே போய் குளித்தோம்னா இந்த கிணத்துல சிற்றின்ப கிணற்றுல போய் நீராடினா சுகமா அப்படின்னு கேட்பார். அப்புறம் கேட்பார், அகம்பாவத்தில் பிணைக்கப்பட்ட மனிதரை பாடுதல், மன்னர்களை பாடுதல்ங்கிறது தான்கிறத வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மனிதரை பாடுதல் சுகமா, இல்லை இந்த வணங்கும் தெய்வத்தை துதி பாடுதல் இன்பமா அப்படின்ற ஒரு கேள்வியை தியாகராஜ பாகவதர் பாடுவார். இப்படி இறை அன்பர்கள் எல்லாருமே இறைவனை பாடுவதும் இறைவனின் திருவடிகளை வணங்குவதுமே தன்னுடைய இந்த பிறவியில் ஏற்பட்ட பேருன்னு நினைக்கிறாங்க. அதனால் இந்த மாணிக்கவாசக பெருந்தகைக்கு இந்த இப்பிறவியில் இன்னொரு முறை இறைவன் வந்துவிட மாட்டாரா, அவருடைய திருவடிகளை நான் காண முடியாதா, அதுவே எனக்கு பெரிய வீடு பேரு அப்படின்னு நினச்சிருப்பார் அப்படின்னு சொல்கிறார் ஆசா ஞான சம்பந்தம். எப்படி இருந்தாலும் இந்த உலகிலோ அல்லது திரும்ப போகும் பொழுதோ நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் பாசிபிள். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளோட மனசை சஞ்சலம் இல்லாமல் இறைவனுடைய திருவடிகளில் ஒருமுகப்படுத்தி அவரையே தியானித்து தேவையற்ற சிற்றின்பங்களில் மனம் நாடாமல் பார்த்து கொள்வதும் இறைவனின் திருவடிகளை வணங்குவதுமே ஆகும். அப்படி ஈசனின் திருவடிகளை வணங்குவோம், அவன் அருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.